வேட்டா குருவியோட புருஷனான சோமு காக்கா ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்துச்சு. ஏங்க, நீங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, அந்த காசை அன்னைக்கே குடிச்சு செலவு பண்ணிட்டு வந்துடுறீங்க. இப்படி குடிச்சிட்டே இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆவறதுங்க? நம்ம பசங்களை நம்ம எப்படிதான் படிக்க வைக்கிறது? ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டிருக்குது? உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை? நானு சம்பாதிக்கிற காசை குடிச்சிட்டு வரேன்னா, இல்ல அந்த சம்பாதிக்கிற காசை உனக்கு குடுக்கலன்னு இந்த மாதிரி சத்தம் போடுறியா? அதுக்கு எனக்கு என்னோட பசங்களை பத்தி கவலை இல்லைன்னா அவங்கள நான் எப்படி பாத்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? ஆமாங்க, பசங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? அவங்க என்ன செய்யறாங்க, எவ்வளவு படிக்கிறாங்களாச்சு உங்களுக்கு தெரியுமாங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்ப பார்த்தாலும் சாயந்தரம் ஆனா போதும் வயிறு நிறைய குடிச்சிட்டு அப்படியே வந்து தூங்க வேண்டியது. அந்த பசங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. என்னடி ரொம்ப பேசுற? வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருக்க, என்ன நினைச்சிருக்க? அப்படி சொல்லி சோமு காக்கா ரீட்டா குருவிய அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த பசங்க, அம்மாவை எதனால அடிக்கிறீங்க அப்பா? தயவு செஞ்சு அம்மாவை அடிக்காதீங்க. இப்படி பசங்க ரெண்டு பேரும் அப்பாவான சோமு காக்கா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எவ்வளவுதான் சொன்னாலும் சோமு காக்கா கேட்காம ரீட்டா குருவிய அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அத பார்த்த பசங்களுக்கு கோவம் வந்து அப்பாவையே அடிச்சாங்க. என்னடி என் பசங்களையே எனக்கு எதிரா தூண்டி விடுறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. அப்படி சொல்லி சோமு காக்கா போதல அங்கே படுத்து தூங்கிடுச்சு. அம்மா, நம்மளுக்கு அப்பா வேண்டாமா? நம்ம அப்பாவை விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரமா போயிடலாமா? தப்பு பசங்களா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்பாவை நீங்க மாத்தணுமே தவிர அவரை விட்டு போகணும்னு யோசிக்க கூடாது. வாங்க, உங்களுக்கு பசி எடுக்குதுல, சாப்பாடு குடுக்கறேன். இப்படி பசங்களுக்கு நல்ல புத்திய சொல்லி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. இப்படி ரீட்டா குருவி தூங்குனதுக்கு அப்புறம் பசங்க ரெண்டு பேரும், டேய், அப்பா எப்பவுமே இப்படி குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறது எனக்கு பிடிக்கலடா. அப்பாவை விட்டுட்டு தூரமா போலான்னா அம்மா கூட வர்றது இல்ல. அப்பாவை நிஜமாலும் நம்மளால மாத்த முடியுமாடா? அப்பாவை எப்படிடா மாத்த முடியும்? இன்னைக்கு அம்மாவை அடிச்சிச்சு, நாளைக்கு நம்மள கூட அடிக்குவாரு. அப்பாவை நம்மளால மாத்தவே முடியாது, அம்மாவை நம்ம மாத்தலாம். அப்போ நம்ம இந்த விஷயத்த ஆயாவுக்கு சொல்லி ஆயாவை இங்க கூட்டிட்டு வரலாம். அவங்க வந்து அம்மாவுக்கு புத்தி சொல்லி அம்மா கூட நம்ம ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போவாங்க. இப்படி அந்த குட்டி குருவிங்க தன்னோட ஆயா வீட்டுக்கு போய் தன்னோட அப்பா எப்பவுமே குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறத பத்தி சொல்லி ஆயாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஐயோ, எப்பவுமே என் பொண்ண கொடுமைப்படுத்துறானா? என் பொண்ணு இத பத்தி என்கிட்ட ஒரு விஷயத்த கூட சொல்லவே இல்லையே. வாங்க பசங்களா, என் பொண்ண போய் கூட்டிட்டு வரலாம். இப்படி பசங்களோட ஆயா பசங்களை கூட்டிக்கிட்டு ரீட்டா வீட்டுக்கு வந்தாங்க. ரீட்டா குருவி அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல, வாங்கம்மா வாங்க, இப்பதான் என்னோட நினைப்பு வந்துச்சா? அப்பா நல்லா இருக்காரா? இப்படி நலம் விசாரிச்சுச்சு. என்னோட விஷயத்த அந்த பக்கம் வே, நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னமா ஆச்சு? இங்க பாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா ஆமா தெரியுது, நீ எவ்வளவு நல்லா இருக்கேன்னு உன்னை பார்த்தாவே தெரியுது. உங்க அப்பா குடிக்கிறது விடல, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்ப நீனு? உன் புருஷன் குடிச்சிட்டு வந்து எவ்வளவு அடிச்சாலும் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த அம்மா ஒருத்தி இருக்கிறதையே நீ மறந்துட்டியா? பசங்க வந்து விஷயத்த சொல்லலனா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே இருக்காது. அப்படி சொன்ன உடனே ரீட்டா குருவி கோவமா பசங்களை திரும்பி பார்த்துச்சு. பசங்களா, உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா இதுதான் நீங்க செய்யற வேலையா? அவங்க என்ன செஞ்சாங்க? எந்த அம்மாவாவது கஷ்டப்படும் போது பசங்க பாத்துக்கிட்டு சும்மா உக்காருவாங்களா சொல்லு? இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீயும் பசங்களும் என்னோட கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? அது நம்ம வீடு அல்லம்மா, உங்களோட வீடு. இதுதான் என்னோட வீடு. என்னோட வீடை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். இந்த வீட்ல எனக்கு நிறைய பொறுப்புங்க இருக்கு. என்னோட புருஷனை நான் கண்டிப்பா மாத்தியே மாத்துவேன்.
இப்படி ரீட்டா குருவி தன்னோட அம்மா கிட்ட எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ரீட்டா குருவி கிட்ட எவ்வளவோ கேட்டா கூட ஒத்துக்கல. நீ வரலனா கூட பரவாயில்ல, பசங்களாச்சு என்னோட அனுப்பு, அவங்க கூட எங்கேயுமே வரமாட்டாங்கம்மா, நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன், இந்த மாங்காவை உனக்காகத்தான் கொண்டு வந்தேன், இதையாச்சு வாங்கிக்கோ. ரீட்டா குருவி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, நீங்களாச்சு வாங்கிக்கிங்க. இப்படி மாங்காவை பசங்க கிட்ட கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. ரீட்டா குருவி பசங்க கிட்ட எதுவுமே பேசாம சும்மா உட்கார்ந்து இருந்துச்சு. அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா, உன்னோட கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் ஆயாவை கூட்டிட்டு வந்தோம், எங்களை மன்னிச்சிடுமா, எங்க கிட்ட பேசுமா. இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாம நீங்க எங்கேயுமே போக கூடாது. உங்க அப்பாவை பத்தி யாருக்கிட்டயும் தப்பா ஒரு வார்த்தை பேசக்கூடாது, சரியா? சரிம்மா. மாங்காய் பழத்தை குடுங்க, கட் பண்ணி குடுக்கறேன். இப்படி பசங்களுக்கு மாங்காய் பழத்தை கட் பண்ணி கொடுத்து அதோட கொட்டை எடுத்து வெளியில தூக்கி போட்டுடுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் ஆனா கூட சோமு காக்கா தன்னோட பழக்கத்தை விடல. ஒரு நாள் ரீட்டா குருவியோட சிநேகிதியான கிளி ரீட்டா குருவி வீட்டுக்கு வந்துச்சு. என்ன ரீட்டா, எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன்டி, எனக்கு கொஞ்சம் காசு தேவை இருக்கு, அதனால எனக்கு ஒரு வேலை வேணும். ஐயோ, நீ வெளிய போய் வேலை செய்யறேன்னா உன்னோட புருஷன் விட்டுருவாரா? நீ வீட்லயே இருந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலான்னு யோசி. அப்படி சொல்லி வெளிய பாக்கும்போது வெளிய மாங்காய் மரத்தை பார்த்து, ஏய், உன்னோட வீட்டுக்கு வெளியே இவ்வளவு பெரிய மாங்காய் மரம் இருக்கா? என்னோட வீட்டுக்கு வெளியே எங்கடி மாங்காய் மரம் இருக்கு அப்படின்னு ரீட்டா குருவி வெளிய வந்து பாக்கும்போது அங்க ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு. மரம் சின்னதா இருந்தாலும் அதுல நிறைய மாங்காங்க காய்ச்சிருந்துச்சு. அத பார்த்த ரீட்டா குருவி, ஒரு நாள் எங்க அம்மா மாங்காய் பழத்தை கொண்டு வந்திருந்தாங்க, பழத்தை பசங்களுக்கு கொடுத்துட்டு மாங்காய் கொட்டைய நான் தான் தூக்கி வெளியே போட்டேன். ரீட்டா குருவி, எனக்கு ஒரு மாங்காய் பழம் கொடுக்கறியா? ரீட்டா குருவி போய் ஒரு மாங்காய் பழத்தை பறிச்சுட்டு வந்து கிளிக்கு கொடுத்துச்சு. அந்த கிளி அந்த மாங்காய் பழத்தை சாப்பிட்டு, அப்பா, மாங்காய் பழம் எவ்வளவு நல்லா இருக்கு, சரிடி, நானு இப்ப கிளம்புறேன். அப்படி சொல்லி கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஐயோ, பசங்க பசி பசின்னு சொல்றாங்க, வீட்ல எந்த பொருளும் இல்ல. இவருக்கு குடி மேல இருக்கிற நினைப்பு கொஞ்சமாச்சு பசங்க மேல இருக்குதா? ஐயோ அம்மா, உங்ககிட்ட தான் கேக்குறோம், சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? ரொம்ப பசிக்குதுமா. பசங்களா, கொண்டு வரேன். அப்படி ரீட்டா குருவி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து வெளிய போய் மாங்காவை பறிச்சுக்கிட்டு வந்துச்சு. மாங்காய் ரொம்ப புளிக்குதுன்னு சொல்லிச்சு அந்த குருவி. சரி, அப்போ ஒரு வேலை செய்யலாம். இப்படி வீட்ல ரீட்டா குருவி தானே செஞ்ச சாட் மசாலாவை அந்த மாங்காவுக்கு மிக்ஸ் பண்ணிச்சு. பசங்களா, இன்னைக்கு உங்க அம்மா உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. ஐ, மாங்காய் பாக்கும்போதே வாயில தண்ணி வருது. பசங்க ஒரு மாங்காவை எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. அப்பா, அம்மா, மாங்காவுக்கு சாட் மசாலா போட்டு அதோட ருசி நல்லா இருக்கு. இவ்வளோ ருசியா மாங்காவை நானு எப்பவுமே சாப்பிட்டதில்ல. அப்படியா, அவ்வளவு ருசியா இருக்கா அப்படின்னு ரீட்டா குருவி கூட ஒரு மாங்காவை எடுத்து சாப்பிட்டுச்சு. இந்த மாங்காவை அப்படியே சாப்பிட்டா ரொம்ப புளிக்குது, ஆனா சாட் மசாலா போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ரீட்டா குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆமா, எதனால நான் வேலையை தேடி வெளியே போகணும்? வீட்லயே இருந்துகிட்டு இந்த மாங்காவை வித்து காசு சம்பாதிக்கலாம் இல்ல? பசங்களா, நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும். சொல்லுமா, செய்யறோம். இங்க பாருங்க, இந்த அட்டையில மசாலா தூள் போட்ட மாங்கான்னு எழுதி கொடுங்க, நான் இத விக்க போறேன். அவ்வளவுதானா? இப்பவே எழுதி தரோமா? இப்படி பசங்க அந்த அட்டையில ரீட்டா குருவி சொன்ன மாதிரியே எழுதுனாங்க. அதுக்கப்புறம் ரீட்டா குருவி மாங்காவை பறிச்சு தன்னோட வீட்டுக்கிட்டயே சாட் மசாலாவை போட்டு விக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அந்த வழியா வந்த ஒரு கழுகு அத பார்த்து, ரொம்பவே பசிக்குது, ரீட்டா குருவி மாங்காங்களை விக்கிற மாதிரி இருக்கு,
சரி, போய் சாப்பிடலாம். என்னம்மா ரீட்டா குருவி, நல்லா இருக்கிறியா? மாங்காய் விக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாங்காவை கொடு. ஆமாங்க, இன்னைக்குல இருந்து தான் விக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். இப்படி கழுகுக்கு மாங்காவை கட் பண்ணி அது மேல சாட் மசாலாவை போட்டு கொடுத்துச்சு. அத சாப்பிட்ட கழுகு, அற்புதம் ரீட்டா, ருசி மாங்கால இருக்கா இல்ல அந்த சாட் மசாலால இருக்கான்னு தெரியல, ஆனா இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி ரீட்டா குருவியோட மாங்காய் வியாபாரம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒரு ஊர்ல முராரி காக்கா ஸ்வேதா குருவின்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா ராணி குருவி சந்து காக்கான்னு பசங்க இருந்தாங்க. வெயில் அதிகமா இருக்கிறதுனால அந்த பசங்களுக்கு வீட்டுல இருக்கவே முடியல. அப்பா, வெயில் அதிகமா இருக்கிறதுனால வீட்ல எங்களால இருக்கவே முடியல, ஒரு கூலர் வாங்கிட்டு வாங்க. ஆமாம்பா, வெளிய போனா வெயில் அடிக்குது, வீட்ல இருந்தா சூடு அதிகமாகுது. நானும் அக்கா இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், ஒரு கூலர் எடுத்துட்டு வாங்கப்பா. பசங்களா, உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது எங்களுக்கு மாத்திரம் இஷ்டமா என்ன? உங்களுக்காக கூலர் வாங்கணும் தான் இருக்கிறோம், ஆனா நம்மளோட நிலைமை இப்போ சரியா இல்ல பசங்களே. கொஞ்ச நாள் இருங்கப்பா, உங்களுக்காக புதுசா வாங்கி தரோம். இப்படி அப்பாவான முராரி காக்கா அன்பா சொன்னாரு. ஆனா அந்த பசங்க அப்பாவோட வார்த்தைய கேட்காம மறுபடியும், எங்களோட கஷ்டத்தை உங்களுக்கு சொன்னா இப்ப வீட்டு நிலைமை நல்லா இல்ல, கொஞ்ச நாள் இப்படியே பொறுமையா இருங்கன்னு சொல்றீங்க. ஆனா இதுவரைக்கும் சொன்னதை எதுவுமே செய்யல, ஆனா நாங்க இப்போ இப்படியே விட மாட்டோம், எங்களுக்கு கூலர் வேணும், வாங்கி கொடுங்கப்பா. ஆமாம்பா, கூலர் கண்டிப்பா வேணும்பா, இல்லனா நானும் அக்கா வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் நாங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டோம். ஏய் பசங்களா, அப்பா கூட அப்படியா பேசுறது? நீங்க பாக்குறீங்க தானே, இங்க பாரு பசங்களா, உங்க அப்பா அம்மா காசு இருக்கிறவங்க கிடையாது, நீங்க கேட்ட உடனே வாங்கி குடுக்கறதுக்கு ஏழைப்பட்டவங்க. நாங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். அப்படி நாங்க வேலை செஞ்சு வந்த காசுல உங்களை படிக்க வச்சுக்கிட்டு உங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தானேமா இத்தனை நாளா நானும் தம்பியும் சும்மா இருக்கோம். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, வெளிய எங்களால போய் இருக்க முடியாது, அதனால தான் வீட்டுக்குள்ள இருக்கலான்னு உங்ககிட்ட கூலரை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க என்னதான் சொன்னாலும் எங்களோட நிலைமை உங்களுக்கு புரியல பசங்களா. நீங்க எப்படி சொன்னாலும் எங்களுக்கு புரியாதுப்பா, எதுக்குன்னா அத புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு எங்களுக்கு வயசும் பத்தாது, பொறுமையும் இல்ல, நாங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பசங்க. சரி பசங்களா, இந்த வெயில் காலத்துல நானும் உங்க அப்பாவும் என்ன வியாபாரம் செஞ்சு உங்களை பாத்துக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது வியாபாரம் செஞ்சு கூலர் வாங்குறோம், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்கம்மா. அப்பனா நானும் தம்பியும் கூலர் வாங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரோம். வா தம்பி, நாம வீட்டை விட்டு வெளியே போலாம். அப்படி சொல்லி ராணி குருவி சந்து காக்காவை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போச்சு. ஸ்வேதா குருவி கவலைப்பட்டுக்கிட்டு, பசங்களா பசங்களா, எங்களோட பேச்ச கேளுங்க. இப்படி அம்மா குருவி எவ்வளவுதான் கேட்டாலும் பசங்க காது கொடுத்து கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அக்கா, இப்ப நம்ம எங்க போகுறது? தம்பி, நம்மள பாக்குறதுக்கு அம்மா இருக்கிறாங்கல்ல, நம்மளுக்காக எதான செஞ்சு கூலர் வாங்குவாங்க, நம்மள கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் அப்பா அம்மா கண்ணுல படாம இங்கேயே எங்காச்சும் நம்ம இருக்கலாம். இந்த காட்டுக்குள்ளேயே நம்ம இருந்தா அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் நம்ம அவங்க கிட்ட மாட்டிக்குவோம். நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன் தம்பி. இப்படி கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பனங்காய மரம் கிடைச்சிச்சு. ராணி குருவிக்கு சந்தோஷம் வந்துச்சு. தம்பி, அங்க பாத்தியா பனங்காய மரம், நம்ம போய் அந்த மரத்துல உக்காந்துக்கலாம். அந்த மரத்துல நம்ம போய் உக்காந்துக்கிட்டா யாருக்கும் தெரியாது, யாரும் நம்மள கண்டே பிடிக்க முடியாது. சரி அக்கா.
அப்படி யோசிச்சு ராணி குருவி சந்து காக்கா அந்த பனைமரத்துல போய் உக்காந்துக்கிட்டாங்க. அந்த பறவைங்கள ரொம்ப பயங்கரமான மது கழுகு பாக்குறத அவங்க கவனிக்கல. அதே ஊர்ல ஒரு மரத்து மேல யாராவது வராங்களான்னு பார்த்து மது கழுகு, இது வரைக்கும் எந்த பறவைங்களும் இங்க வரல, எந்த பறவைங்களும் என்ன பார்க்கல, இது ஒரு நல்ல சான்ஸ், யாருக்குமே தெரியாம ஸ்வேதா குருவி பசங்களை தின்னுடணும். இப்படி அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கிறது அப்பா என்னால முடியாது. நான் ரொம்ப நாளாவே ஸ்வேதா குருவி முராரி காக்காவோட பசங்களை தின்னணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாயில எச்சில் ஊறுது. டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்கள புடிச்சு சாப்பிடுறேன். என்னோட மனசுல இருக்கிற ஆசைய நான் இன்னைக்கு தீர்த்துக்கிறேன். இப்படி வேகமா பறந்து பனை மரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது தன்னோட முன்னாடி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அழுந்துகிட்டே வர முராரி காக்காவை பார்த்துச்சு. மது கழுகு கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு, ஐயோ முராரி காக்கா என் முன்னாடி தான் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை காணாம போயிருக்கிற தன்னோட பசங்களை தான் அது தேடி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நானு அந்த பனை மரத்துக்கிட்ட போனா தன்னோட பசங்க அங்கதான் இருக்காங்கன்னு அது கண்டுபிடிச்சிரும். நானே என் கையால எனக்கு கடிச்ச சாப்பாட தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். இப்ப நானு அந்த பனை மரத்துக்கிட்ட போவாம முராரி காக்கா கிட்ட பேச்சு கொடுத்து அதை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறேன். அப்படி நினைச்சுக்கிட்டு முராரி காக்கா கிட்ட வந்துச்சு. அழுந்துகிட்டே இருக்கிற முராரி காக்காவை பார்த்து தனக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி, முராரி காக்கா என்னாச்சு, எதுக்காக நீனு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னோட 2 பசங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல மது கழுகு. நான் அவங்கள பார்க்கல முராரி காக்கா. உன் பசங்க இந்த வழியில வரவே இல்ல. பல்லவி பூரா, மாலினி குருவி, மங்கா கொக்கு இவங்களோட வீட்ல எல்லாம் போய் கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அவங்கள பாக்குறதுக்காக ஸ்வேதா போயிருக்கா. உங்களை பார்க்க நான் வந்தேன். நான் அவங்கள பார்க்கல முராரி. என் கண்ணுல பட்டாலோ இல்ல அவங்கள பத்தி கேள்விப்பட்டாலோ உங்ககிட்ட சொல்றேன். நீ போயிட்டு வா. அப்படி சொல்லி முராரி காக்காவை அங்கிருந்து அனுப்பி வச்சிடுச்சு. முராரி காக்கா அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மது கழுகு பனைமரத்துல ஒளிஞ்சி உக்காந்துகிட்டு இருக்கிற ராணி குருவி சந்து காக்கா கிட்ட வந்துச்சு. ராணி குருவி சந்து காக்கா மகி கழுக பார்த்து பயந்தாங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம உங்களை நான் சாப்பிடுறேன். நான் என்னோட அப்பா அம்மாவை கூப்பிடுவேன். நீங்க எவ்வளவு ஜோரா கத்துனாலும் எவ்வளவு அடம் பிடிச்சாலும் இங்கிருந்து அவங்களுக்கு கேட்காது. யாரும் இங்க வரமாட்டாங்க. எனக்கு இப்போ இன்னைக்கு சாப்பாடு வேணும். நான் உங்களை வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா ஓய்வெடுத்து தூங்கணும். அப்படி சொன்ன உடனே சந்து காக்கா ராணி குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. மது கழுகு முன்னாடி பாத்துக்கிட்டு அவங்கள சாப்பிடலான்னு போன உடனே முராரி காக்கா ஒரு கோலை எடுத்துக்கிட்டு வந்து மது கழுக அடிச்சான். அவ்வளவுதான், மகி கழுகு மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துட்டான். அப்போ ஸ்வேதா குருவி கூட அவங்க கிட்ட வந்து சேர்ந்துச்சு. முராரி காக்கா ஸ்வேதா குருவி பயந்துகிட்டே இருக்கிற தன்னோட பசங்க கிட்ட பசங்களுக்கு ஆறுதல் சொல்லி பனைமரத்தை பார்த்தாங்க. ஸ்வேதா குருவிக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. ஏங்க, நாம பனைமர பழத்தை வியாபாரம் செய்யலாமா? ஆமா ஸ்வேதா குருவி, இப்ப முதல்லயே வெயில் காலம். ஆனா இதுவரைக்கும் யாரும் பனங்காய விற்கவே இல்ல. நம்ம இந்த வியாபாரம் செய்யறோம்னு யாருக்குமே தெரியக்கூடாது. முதல்லயே நம்ம வந்து எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போய் வியாபாரம் செய்யணும். அப்போ எதுக்கு தான் நீங்க லேட் பண்றீங்க? நான் பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க இந்த பனங்காயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க. சரி ஸ்வேதா குருவி, நீ பசங்களை கூட்டிக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ. வழியில அந்த மது கழுகு எங்கனா வந்து பிரச்சனை பண்ண போது. நீ பசங்களை கூட்டிட்டு போ. நான் பழங்களை எடுத்துக்கிட்டு உன் பின்னாடியே வரேன். நான் ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு பசங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க பத்திரமா வந்து சேருங்க. நாங்க முன்னாடி போனதுக்கு அப்புறம் மது கழுகு வந்து பிரச்சனை பண்ணாலும் பண்ணோம். பார்த்து பத்திரம். அதோட வேலைய அது என்கிட்ட காட்ட முடியாது. அது எப்பவுமே இல்லாம இன்னைக்கு என்கிட்ட நம்ம பசங்களை பத்தி பேசும்போது தடமாடிச்சு. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. யோசிச்சேன். எனக்கு வந்த சந்தேகம்
அப்படியே ஆயிப்போச்சு. நம்ம பசங்களை நம்ம தான் காப்பாத்தணும். நான் பசங்களை வீட்ல விட்டுட்டு வண்டிய கொண்டு வரேன். சரி ஸ்வேதா குருவி, நான் பனங்காயங்களை கொண்டு வரேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதா குருவி பசங்களால ராணி குருவி சந்து காக்காவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. வழி முழுக்க அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு மது கழுகு வருதான்னு பாத்துக்கிட்டு வந்தாங்க. ஸ்வேதா குருவி பசங்க கிட்ட பேசிக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டு பனங்காய கொண்டு வரேன். சரி மம்மி. அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி வெளியே வந்து வீட்டுக்கு ஒரு பெரிய பூட்டை போட்டுச்சு. வீட்ல இருக்கிற ஒரு தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு பனங்கா மரத்துக்கிட்ட வந்துச்சு. பனம்பழத்தை பிரிச்சு ரெடியா வச்சிருந்துச்சு முராரி காக்கா. அத தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது, பழங்காய் வேணுமாமா, பனங்காய், ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பனங்காய், இப்படி வித்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஸ்வேதா குருவி பனங்காய வித்து வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சுச்சு. பசங்க கேட்ட மாதிரியே கூலரை வாங்கிட்டாங்க. இப்படி வெயில் காலத்துல பசங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.